Hello friends, welcome to Suja's Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி பிரியாணி கிட் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இதுல செட்டிநாடு பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணின்னு மூணு வகையான டேஸ்ட்ல பிரியாணி கிட் வந்து இப்போ புதுசா இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. இந்த மூணு வகையான பிரியாணி கிட் வச்சும் இந்த பிரியாணியை இதுல கொடுத்திருக்கிற பேஸ்ட் மட்டும் இல்லாம இது கூட எக்ஸ்ட்ராவா ஆனியன், தயிர் எல்லாம் சேர்த்து இன்னும் இந்த பிரியாணி எப்படி ரொம்ப டேஸ்டா பண்ணலாம்ங்கற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனித்தனியா கொடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா எதுவுமே சேர்க்காம அவங்க கொடுத்திருக்கிற இந்த மசாலா பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சா இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆச்சி பிரியாணி கிட்டோட விலை வந்துட்டு 125 ரூபாங்க. இது கூடவே 45 ரூபாய் மதிப்புள்ள ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ் பாக்கெட் வந்து ஃப்ரீயா தராங்க. வாங்க இப்போ இந்த கிட்டுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யறது, இதுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த பேக் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இதுக்குள்ள ஒரு 5 கிராம் அளவுள்ள ஸ்பைசஸ் பாக்கெட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒரு பாக்கெட் கொடுத்திருக்காங்க. 250 கிராம் அளவுள்ள சீரக சம்பா அரிசி கொடுத்திருக்காங்க. இது மூணையும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். இதே மாதிரி தாங்க 3 பிரியாணி கிட்டுக்கும் உள்ள கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பைசஸ் பாக்கெட், ஒரு பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒரு பாக்கெட், திண்டுக்கல் பிரியாணிக்கு மட்டும் சீரக சம்பா அரிசியும் மற்ற 2 பிரியாணிக்கும் பாஸ்மதி அரிசியும் கொடுத்திருக்காங்க. முதல்ல இப்போ குக்கர்ல வந்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அவங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததா இதுல 250 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பேஸ்ட் இப்போ சேர்த்தாச்சுங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட சொல்லியிருக்காங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாங்க. அந்த பேக்கில் வந்துட்டு மசாலா பேஸ்ட்டோட ஒரு 5 நிமிஷம் சிக்கனை வதக்கி விட்டுட்டு அரிசியை சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 நிமிஷத்தில் வந்து சிக்கன் வேகாதுங்க. மசாலா பேஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 10-15 நிமிஷம் இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. இதில் வந்து சீரக சம்பா அரிசி கொடுத்துருக்காங்க. அரிசியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூடவே ஒரு 2-3 கிராம்பும் கொடுத்துருக்காங்க. இதையும் சேர்த்து இந்த குக்கரில் போட்டுடலாம். இந்த அரிசியோட கொடுத்துருக்குற இந்த கிராம்பை இது கூட சேர்த்துக்கிறேன். 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்த இந்த சீரக சம்பா அரிசியை இப்போது சேர்த்துக்கிறேன். 400 ml அளவுக்கு தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஆல்ரெடி மசாலா பேஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் இப்போ இதில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ரொம்ப எதுவும் சேர்த்துறாதீங்க, இப்போ ரொம்ப உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடும். ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. கரெக்டாக 3 விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. 3 பிரியாணி செஞ்சுட்டு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்ததாக இப்போது செட்டிநாடு பிரியாணி செய்யலாங்க. திண்டுக்கல் பிரியாணிக்கு உள்ள அதே சேம் மெத்தட் தான் இந்த பிரியாணிக்கும். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
அடுத்ததாக அவங்க கொடுத்துருக்குற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக இப்போது 250 கிராம் அளவில் இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்குற இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்காக இதுலேயும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. சிக்கன் வெந்த உடனே இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா கரெக்டாகி வந்துடும். அதுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்குற பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேங்க. திண்டுக்கல் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி ரெண்டுலேயுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டோட உப்பு கொடுத்துருக்காங்க. நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடுது. சிக்கன் வேகிறதுக்காக இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை ஒரு 15 நிமிஷம் இப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த சிக்கனை முதல்ல வேக வச்சுக்கலாம். சிக்கன் இப்போது ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது இதில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சேன் இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் 450 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போது சேர்த்துக்கிட்டேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி மசாலா பேஸ்ட்லேயே உப்பு கொடுத்துருப்பாங்க. திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இதுக்கும் ஒரு 3 விசில் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது செட்டிநாடு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா நீளமாக நல்லா வந்திருக்கு. அரிசி உடையவே இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. இப்போ அடுத்ததாக ஹைதராபாதி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது மற்ற பிரியாணி மாதிரி இல்லாமல் சிக்கனை தனியாக வேக வச்சுக்கணும், ரைஸ் தனியாக வேக வச்சு எடுத்து அப்புறம் மொத்தமாக சேர்த்து தம் போடணுங்க. இப்போது முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போது 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனில் அவங்க கொடுத்துருக்குற இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ இந்த கடாயில் இந்த ஊற வச்ச சிக்கனை சேர்த்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. அப்பப்போ திறந்து பார்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் ஒரு சைடு வெந்துட்டுருக்கும்போது இன்னொரு சைடு வந்து இந்த பாஸ்மதி அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாஸ்மதி அரிசியோட குவாலிட்டி பாருங்கள், நல்லா இருக்குது. இது கூட ஒரு 4 கிராம்பும் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்குற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த 1 லிட்டர் அளவில் தண்ணியில் சேர்த்துட்டு அரிசியை கழுவி நாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஹைதராபாதி பிரியாணி கூட கொடுத்துருக்குற இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பாஸ்மதி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி இப்போது வெந்துருச்சுங்க. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கிற அளவுக்கு வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸுக்கே முதல்ல நல்லா சாதம் வந்து உதிரியாக இருக்கணுங்க. அதனால் பாஸ்மதி அரிசி வடிக்கும் போது பார்த்து வடிச்சுக்கோங்க. சிக்கனும் வெந்துருச்சு, ரைஸும் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு லேயராக
இந்த வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. கீழே ஒரு லேயர் ஃபுல்லாக அரிசி இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு லேயர் சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை தூவிக்கிறேங்க. அடுத்ததாக ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்த லேயர் வந்து ரைஸ் போட்டுக்கலாங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ மிச்சம் இருக்கிற இந்த சிக்கன் கிரேவி எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிச்சம் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு அது மேலே புதினா கொத்தமல்லி எல்லாம் தூவி க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 பிரியாணியுமே இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஹைதராபாதி பிரியாணி வந்து நம்ம ஊரில் உள்ள நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒயிட் ரைஸ், கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன் இது மாதிரி எல்லாம் கலந்து வருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து திண்டுக்கல் பிரியாணி, இது வந்து செட்டிநாடு பிரியாணிங்க. ரைஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது வந்துட்டு ஹைதராபாதி பிரியாணிங்க. 3 பிரியாணியோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. அவங்க கொடுத்துருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோன்னா பிரியாணி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. நம்ம அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்பைசஸ் சேர்த்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரெல்லாம் சேர்த்து செஞ்சாதாங்க பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் செஞ்சு ஏற்கனவே பார்த்தேன். அதோட டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இது வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டால் சுமாராக தான் இருக்குது. அதனால் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்காவது தயிர் சேர்த்து செய்யுங்க. கலரும் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மற்றபடி வந்துட்டு பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவங்க கொடுத்துருக்குற இந்த அரிசியோட குவாலிட்டி, சீரக சம்பா, பாஸ்மதி அரிசி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ஸ்பைசஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி மசாலா பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இதுக்காக நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. ஹைதராபாதி பிரியாணிக்கு மஞ்சத்தூள்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. அதே மாதிரி அவங்க அந்த மசாலா பேஸ்ட்டோடவே சால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா கூட சாதம் வந்து ரொம்ப உப்பு கரிச்ச மாதிரி ஆகிடுது. 3 பிரியாணியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பிரியாணி செய்கிறது மாதிரியே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்தது. இது வந்து பேச்சுலர்ஸுக்கு, புதுசாக ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாங்க. வாட்டர் அளவு வந்துட்டு நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அளவு கரெக்டாக ஊற்றி செஞ்சோன்னா பிரியாணி நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக வருதுங்க. அதே மாதிரியே அவங்க கொடுத்துருக்குற அரிசியை வந்துட்டு நம்ம அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வடித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துட்டாலும் அரிசி வந்துட்டு குழஞ்சி போயிடும். அப்புறம் இந்த பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான இதெல்லாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மசாலா பேஸ்ட்டோட ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க.
நம்ம எப்போவாவது ஒரு நல்ல சாப்பாடு ஹோட்டலில் இல்லாமல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்லாம் நினச்சோன்னா இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இதோட அளவு வந்துட்டு தாராளமாக ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் அளவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 3 பேர் வரைக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்லாங்க. திண்டுக்கல் பிரியாணி கிட் யூஸ் பண்ணி 1 கிலோ வரைக்கும் பிரியாணி செய்யலான்னு கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பிரியாணி கிட் வச்சு 1.25 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணி செய்கிறதுனாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி விட்டுருந்தோம். ஆனால் இந்த கிட் வச்சு செய்யும்போது பிரியாணி செய்கிற மாதிரியே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பேச்சுலர்ஸுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் இந்த பிரியாணி கிட் யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 பிரியாணி கிட்ட வச்சு தனித்தனியாக எப்படி பிரியாணி செய்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அதில் வந்துட்டு ஆனியன் தயிரெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. அந்த பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரியே இருந்துச்சுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.